ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா துரப்பன் கூட சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பிளட் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை இந்த சுவரொட்டி ரெசிபியை நீங்கள் தனியாக வெறும் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கல்லுப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தோடனே சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வெந்துச்சான்னு செக் பண்ணுறேன். குக் ஆகிடுச்சு. இப்போது அது கூட குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபியை ஐ பட்டனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சுவரொட்டியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போ ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு இது நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிடும். ஸோ அதனால் இதில் பத்துமா அப்படின்னு பார்க்காதீங்க. இது மூடி வச்சிடலாம். இப்போது கரெக்டாக ஒரு மூடி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேருந்தே தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். நல்லா குக் ஆகிடும். அது நம்ம ஈரல் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். சீக்கிரமாக குக் ஆகிற ரெசிபி தான். தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிளகு ஆட் பண்ணுறேன். மிளகு நல்லா இடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மிளகு தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரே ஒரு பரட்டு பரட்டிட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிளட் கம்மியாக இருக்கவங்க, புதுசாக குழந்தை பிறந்தவங்க, அவங்களுக்குலாம் இந்த கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய மற்ற வீடியோக்களையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching. Thank you.